துணை முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், இப்படி எத்தனையோ பொறுப்புகள் இருந்தாலும் ஒரு பப்ளிஷராக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு கூடுதல் பெருமை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி நடத்துகின்ற முத்தமிழறிஞர் பதிப்பகம் சார்பாக இதே புக் ஃபேரில் நாங்களும் எங்களுடைய அரங்கங்களை அமைத்திருக்கின்றோம். எங்களுடைய பதிப்பகம் சார்பாக இந்த வருடம் 25 புத்தகங்கள் வெளியிடப்பட்டு அதுவும் இந்த புக் ஃபேரில் சிறப்பாக விற்பனையாகி இருக்கின்றது. அதற்கான களத்தை எங்களுக்கு தந்த இந்த சென்னை புத்தக காட்சிக்கு முதல்ல என்னுடைய பதிப்பாளராக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த நவம்பர் மாதம் இளைஞரணியின் சார்பாக வள்ளுவர் கோட்டத்தில் நாங்கள் அறிவு திருவிழா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை 8 நாட்களுக்கு நடத்தினோம். அறிவு திருவிழாவை முன்னிட்டு பல கருத்தரங்கங்கள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது. அதனுடைய முக்கிய பகுதியாக ஒரு வார காலம் ஒரு புத்தக காட்சியையும் நாங்கள் நடத்தினோம். அந்த புத்தக காட்சிக்கு மிகச்சிறந்த ஒரு வரவேற்பு இருந்தது. அதை பார்த்துவிட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், இனிமேல் வருட வருடம் நீங்கள் இந்த புத்தக காட்சியை நடத்த வேண்டும், வருட வருடம் அறிவு திருவிழாவை தமிழ்நாடு முழுக்க நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார். அந்த அளவுக்கு அறிவு திருவிழாவை நாங்கள் சிறப்பாக நடத்தியிருந்தோன்னா அதுக்கு எங்களுக்கு ரோல் மாடலாக, இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இந்த சென்னை புத்தக காட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே அந்த நன்றி உணர்வோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கி இந்த புத்தக காட்சியை பார்க்கும்பொழுது, மக்கள் எல்லாம் இதை பற்றி பேசும்பொழுது, தொலைக்காட்சியில் பார்க்கும்போது, செய்தித்தாளில் பார்க்கும்போது மிகவும் பெருமையாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏன்னா முன்னாடிலாம் சென்னையில் விடுமுறைனா எல்லாரும் பீச்சு, மாலு, சினிமா தியேட்டர் அப்படின்னு அங்கே மட்டும்தான் கூட்டங்கள் கூடும். ஆனால் இன்றைக்கி இந்த புத்தக காட்சி தொடங்கிடுச்சுன்னா மக்கள் கூட்டம், அதுவும் குடும்பமாக இந்த புத்தக காட்சியை நோக்கி வருகின்றார்கள். தினமும் திருவிழா போல் இங்கே கூட்டம் கூடுகின்றது. மக்கள் ஆர்வத்தோடு வந்து பல புத்தகங்களை பார்வையிட்டு வாங்கி செல்கின்றார்கள். ஒரு பக்கம் நந்தனத்தில் இந்த புத்தக திருவிழாவை நம்முடைய அரசு நடத்துகின்றது. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை அரசின் சார்பாக சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் அதுவும் நடத்தப்படுகின்றது. நேற்று தான் முதலமைச்சர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு முடித்து வைத்தார்கள்.